ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. பரிசுத்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியான வசனம் பரிசுத்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, இன்று நாம் ஆண்டவருடைய எருசலேமிலே அவரை வெற்றி பவனியாக மக்கள் அழைத்து வந்த அந்த நாளை நினைவுபடுத்துகின்ற குருத்தோலை ஞாயிறாக ஆசரிக்கிறோம். மகிழ்ச்சியான ஒரு காரியம். என் ஆண்டவர் கழுதை குட்டியின் மேலே ஏற்றி வரப்பட்டு தெருக்களிலே உலா வந்து மக்கள் எல்லாரும் கரங்களிலே குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா ஓசன்னா என்று பாடுகிற சத்தம் எவ்வளவு தெவிட்டாத ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எத்தனாவது குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஒவ்வொரு குருத்தோலை ஞாயிறிலேயும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த பண்டிகையை ஆசரிக்கிறோம். இந்த பண்டிகை மகிழ்ச்சியின் பண்டிகையாக இருக்கிறதா? என் தேவன் விரும்புகிற பண்டிகையாக குருத்தோலை பண்டிகை இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இங்கே ஜனங்கள் ஆண்டவரை பவனியாக அழைத்து வருகிறார்கள். பவனியினுடைய நிறைவு பகுதிகளாக வருகின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அவரைத்தானே ராஜாவாக அங்கே அழைத்து வருகிறார்கள். ஏன் கண்ணீர் விட வேண்டும்? எதற்காக அவர் அழ வேண்டும்? ராஜாவினுடைய பவனி, கம்பீரமான பவனி கண்ணீரின் பவனியாக முடிகிறது. கண்ணீரின் பவனியாக முடிகிறது. எவ்வளவு ஆயத்தங்கள் செய்திருந்தார்கள். எவ்வளவான அவர்களுடைய சத்தம் வானை எட்டிய சத்தமாக இருந்தது. ஆண்டவரை துதித்தார்கள். எங்கும் ஆரவாரம். என் நேசரின் கண்ணிலோ கண்ணீர். என் ஆண்டவருடைய இருதயமோ தாங்க முடியாத துக்கத்தினாலும் துயரத்தினாலும் பாரப்பட்டதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மகிமன் பிரவேசிக்கும் மகா உன்னத காட்சி மதத் தலைவர்களை மிரட்சி அடைய செய்தது. அதட்டும் அதட்டும் என்று சொன்னார்கள். உலகமே அவன் பின்னால் போய்விட்டதே என்று கூறினார்கள். ஆனால் ராஜாவோ அழுகிறார். அழுகிறார். ஏன்? முதலாவதாக பார்ப்போம் என்றால் அன்பு புறக்கணிக்கப்பட்டது. இல்லை என்றால் அன்பு அகற்றப்பட்டது. 13ஆம் அதிகாரம் லூக்கா 34வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் பெண் பகுதியை பார்க்கின்ற பொழுது, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போய்விட்டது. நான் அன்பு செலுத்தும்படியாய் வந்தேன், நீ என்னுடைய அன்பை புறக்கணித்து விட்டாய், என்னுடைய அன்பை அகற்றி விட்டாய். உன்மேல் அன்பு செலுத்துகிறபடியினாலே தான் நீ எப்படியாவது வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காக காலங்களிலே நான் மக்களை அனுப்பி கொடுத்து கொண்டே இருந்தேன். எத்தனை தீர்க்கர், எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் உனக்காக நான் அனுப்பினேன். அவர்களுடைய வார்த்தைக்கு நீ செவிசாய்க்கவில்லை. எரேமியாவை அனுப்பினேன். மனந்திரும்புதலுக்கான செய்தியை சொன்னான். ஆனால் நீ மனந்திரும்பவில்லை. மாறாக பாழ்கிணற்றிலே அவனை போட்டு கொன்று விட்டாய். சகரியாவை அனுப்பினேன். நான் உனக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும்படியாக அனுப்பினேன். ஆனால் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆலய பிரகாரத்திலே கல்லறிந்து நீ கொன்றாய் என்று சொல்லி 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். எத்தனை ஊழியர்கள், எத்தனையான தேவ மக்கள் உன்னிடத்திலே அனுப்பப்பட்டார்கள். ஆனால் உன்னுடைய செவிகள் திறக்கப்படவில்லை. செவி திணவுள்ளதாகவே இருந்தது. ஸ்நானகனை நான் அனுப்பினேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவனுடைய சத்தியத்தை நீ கேட்கவில்லை. நீ மனந்திரும்பவில்லை. மாறாக அவனுடைய தலையை சிறைச்சேதம் பண்ணினாய். உன்னை நேசிக்கும் என்னையும் நீ புறக்கணித்து விட்டாய். உன்னை தேடி வந்தேன், ஆனால் என்னை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையான சகோதரா சகோதரி, இந்த குருத்தோலை பண்டிகை ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்ட ஒரு பண்டிகையாக இருக்கிறதா? ஆண்டவருடைய அன்பின் மகத்துவத்திற்கு நான் சாட்சியாக இருக்கிறேனா?
அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக கிடைத்த பலனிலே நான் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நீ மார்தட்டி சொல்ல முடியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அவருடைய அன்பை நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நீ சொல்ல முடியுமா? அன்பு அகற்றப்பட்டது. ஆண்டவருடைய கண்களிலே கண்ணீர் பெருகியது. இந்த ஜனங்கள் மாய்மாலமான ஒரு அன்பை காட்டுகிறார்கள். அவருடைய உள்ளமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. அன்பு செலுத்தவில்லை, கீழ்ப்படிதல் இல்லை, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் என்னை வெறுத்து விட்டார்கள், ஒதுக்கிவிட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு என்பது நீ செலுத்துகிற காணிக்கைகளில் அல்ல. அன்பு என்பது நீ ஜெபிக்கின்ற ஜெபத்தில் அல்ல. உன் ஆண்டவரை உன் வாழ்க்கையிலே கொண்டு அவருடைய சித்தத்திற்கு நீ உன் சித்தத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் அன்பு. இந்த குருத்தோலை ஞாயிறு இந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறதா? இரண்டாவதாக, ஏன் அழுகிறார்? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நீ என்னுடைய அன்பை நிராகரித்தாய், என்னுடைய அன்பை புறக்கணித்தாய். அன்பை மாத்திரமல்ல, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையின் மேல் வந்தபடியினாலே உனக்காக சமாதானத்தை உண்டு பண்ண நான் வந்தேன். ஆனால் என்னுடைய சமாதானத்தை நீ நிராகரித்து விட்டாய், என்னுடைய சமாதானத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நாளில் நீ என்னை அழைத்து வருகிறாயே, இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லையே. அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதே. வேதனை தாங்க முடியாத ஆண்டவருடைய கண்களிலே கண்ணீர். எருசலேமின் சமாதானத்திற்கான ஜெபம் ஏறெடுங்கள் என்றான் பக்தன். சமாதான பிரபு வந்தார் இந்த உலகத்தில். தூதர்கள் பாடினார்கள், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லி. அந்த பூமியிலே அவர் கொடுத்த சமாதானத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே. சமாதான பிரபு வந்தார், நீ அவரை ஆக்கிரைக்குள்ளாக அல்லவா நீ தீர்த்து விட்டாய். சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றார் தேவன். பரிசுத்த யோவான் 14:27. இந்த வாக்குறுதியுடன் நகருக்குள் பிரவேசிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், இந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொன்னார் ஆண்டவர். ஆனால் சமாதானம் அவர்களால் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. நான் சுயம், தற்பெருமை, பேர், புகழ், பதவி இவைகள்னாலே என்னுடைய சமாதானம் இருக்க வேண்டிய இடத்திலே அங்கே சமாதான குறைச்சல் காணப்படுகிறது. எந்த இடத்திலே தற்பெருமை இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்க முடியாது. அடுத்தவனை கெடுக்கின்ற எண்ணம் தான் இருக்கும். எந்த இடத்திலே நான் என்கின்றதான வார்த்தை முதன்மை பெறுகிறதோ அடுத்தவர்களை குறித்ததான கரிசனை, அடுத்தவர்களை குறித்ததான அன்பு, அடுத்தவர்களை குறித்ததான நேசம் அங்கே காணப்பட முடியாது. என் பெயர் வேண்டும், என் புகழ்ச்சி வேண்டும், என் பதவி வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மற்றவர்கள் என்னால் நிராகரிக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், விரிசல் காணப்படுகிறது, சமாதான குறைவு காணப்படுகிறது. கரத்திலே குருத்தோலை பிடித்து சமாதானம் பிரபுவை பாடி வருகிற அருமையான திருச்சபையே, உன் வீட்டிலே சமாதானம் உண்டா? உன் திருச்சபையிலே நீ சமாதானத்தை கொடுக்கிறவனாய் இருக்கிறாயா? திருச்சபையினுடைய ஒற்றுமையை குலைக்கிறாயா, ஒற்றுமையை கூட்டுகிறாயா? உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். சமாதானம் புறக்கணிக்கப்பட்டது. ஆண்டவருடைய கண்களிலே கண்ணீர் கொட்டியது. அடுத்தபடியாக நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது பரிசுத்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே முன்பகுதி, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்குகிறார்கள். என்னுடைய சந்திப்பை நீ அவமதித்து விட்டாய், என்னுடைய அன்பை அவமதித்து விட்டாய், என்னுடைய சமாதானத்தை நிராகரித்து விட்டாய். நான் உன்னை சந்திக்கின்ற இந்த சந்திப்பை நீ அவமதித்து விட்டாய். ஜனகரின் சங்கம் இயேசு கிறிஸ்துவை தேவனிடத்திலிருந்து வந்தவர் என அறிந்தும் எத்தன் என்று சொன்னார்கள். தேவனிடத்திலிருந்து வந்த மேசியா அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய வேதம் சொல்லுகிறது. அவர்களே அறிந்து அதை ஏறுவதற்கு சொன்னவர்கள். ஆனால் இன்று அவருக்கு ஆக்கினை தீர்ப்பிடுகிறார்கள். அவரை பார்த்து எத்தன் என்று சொல்லுகின்றார்கள். நகரத்தார் அவரை அகற்றும் என்று கூக்குரலிட்டார்கள். நியாயப்பிரமாண அறிவு, அற்புத அடையாளங்கள், சாட்சிகள் உண்டு. ஆனாலும் அறிவில்லாத செயல். ஆண்டவரை பார்த்து பெயல்செபூல் என்றார்கள்.
தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ உன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லப் போகிறாய்? நீ என்ன சொல்லுகிறாய்? அவர் உன்னை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறாரே, நீ அவருக்கு கொடுக்கக்கூடிய பேர் என்ன? என் ஆண்டவரே, என் இரட்சகரே, என் ராஜாவே என்று சொல்லி நீ அழைக்கப் போகிறாயா? இல்லை என்றால் அவரை காட்டி கொடுக்கிறவனாக, மறுதளிக்கிறவனாக, நான் இவரை அறியேன், இவர் எனக்கு யார் என்று தெரியாது என்று நீ சொல்லப் போகிறாயா? நீ கடமை கிறிஸ்தவனாக இருக்கிறாயா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறாயா? எதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய்? இந்த குருத்தோலை ஞாயிறு உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி அதுதான். என்னுடைய அன்பை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? என்னுடைய சமாதானத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? என்னுடைய சந்திப்பை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? இல்லை என்றால் மாய்மாலமான ஒரு பவனி, இது என்னுடைய வாழ்க்கையிலே மாய்மாலமான ஒரு பவனி. இந்த பவனி என் தேவன் வெறுக்கிற ஒரு பவனி. என்னுடைய பவனி என் ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்கட்டும். மேசியாவுடைய சந்திப்பு என்னுடைய வாழ்க்கையிலே அது சந்திக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். உன்னத அருணோதயம் உன்னை சந்தித்திருக்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அவர் உன்னை சந்தித்திருந்தார் என்றால் உன்னிடத்திலே நற்கிரியாகிய கனி காணப்பட வேண்டுமே. இருளுள்ள இடத்திலே நீ சுடரை போல பிரகாசிக்க வேண்டுமே. குருத்தோலை மனம் வீசுகிறது. குருத்தோலை ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. உன்னிடத்திலே காணப்படுகிற மனம் துர்மணமா நறுமணமா? நீ ஐக்கியத்தை கொடுக்கிறாயா? ஐக்கியத்தை சின்னாபின்னமாக சிதைத்து விடுகிறாயா? குருத்தோலை ஞாயிறு, என் ஆண்டவர் என்னில் அன்பு செலுத்தினார், என் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், என் ஆண்டவருடைய சந்திப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருக்கு துதி செலுத்துகிறேன் என்கின்ற பவனியாக அமையிட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.